அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது இல்லத்தில் விளக்கு ஏற்றுவது பற்றி காஞ்சி மகா பெரியவர் சொன்ன ஒரு எளிய முறையான தகவல். நமது நாட்டில் விளக்கு ஏற்றி காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது என்பது வழக்கத்தில் உள்ளது. அந்த விளக்கு ஏற்றும் முறை நமது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும். தீபம் ஏற்றினால்தானே அந்த அன்னை மகாலட்சுமி நம் இல்லத்துக்கு வருவாள். லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே போதுமே, நமக்கு இன்பமான சகல சௌபாக்கியம் நிறைந்த வளமான வாழ்வு கிட்டும் அல்லவா? அதற்கு ஒரு உபாயத்தை நம் காஞ்சி மகா சுவாமிகள் அருளி செய்துள்ளார். என்னவென்றால், தினந்தோறும் காலையில் தீபம் ஏற்றுவது என்பதை விடியற்காலையில் எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் கோலமிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்தால் அத்தனை சிறப்பான அம்சம் திகழும் என்று கூறியுள்ளார். சகல சௌபாகியங்களையும் வழங்கும் அந்த அன்னை மகாலட்சுமி நம் இல்லத்திற்கே வருவாள். அவளது அருள் கடாட்சம் இருந்தாலே போதுமல்லவா? சரி நேயர்களே, காலையில் இத்தனை வேலைகள் இருக்கும். குழந்தைகளை அனுப்ப வேண்டும், நமது கணவரை வேலைக்கு அனுப்ப வேண்டும், இப்படியெல்லாம் அதிகாலையில் நிறைய வேலைகள் இருக்கும் சமயத்தில் எப்படி நாம் ஸ்நானம் செய்துவிட்டு ஏற்றி வைப்பது என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு கூட ஒரு எளிய முறையை நமது பெரியவர் கூறியுள்ளார். நம்மால் நீராட முடியாவிட்டால் கூட பல் துலக்கிவிட்டு முகம் கை கால்களை அலம்பிவிட்டு கூட இந்த தீபத்தை ஏற்றுவது ஒன்றும் தவறு அல்ல. நாம் அப்படி கூட ஏற்றி வழிபடலாம் என்று மகா பெரியவர் கூறியுள்ளார். கோலமிடுவது என்பதிலும் நாம் ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கோல மாவு, இந்த சுண்ணாம்புக்கள் மாவு என்றெல்லாம் விற்கிறதல்லவா, அதில் நாம் கோலமிடுவதை தவிர்த்து பச்சரிசி மாவினால் அந்த கோலம் போடுவதற்கு தகுந்தாற் போல அதை அரைத்து வைத்துக்கொண்டு பச்சரிசி மாவினால் நாம் கோலமிட்டோம் என்றால் அந்த கோலத்தில் ஒரு துளி துகளை ஒரு எறும்பானது எடுத்து சென்றால் பல எறும்புகள் அதை உண்டுமாம். அப்படி உண்ணும்போது சகல பாவங்கள் நீங்குகின்றது என்பது ஒரு தகவலும் இருக்கின்றது. அதையும் நாம் கடைபிடித்து இந்த விளக்கேற்றும் முறையையும் கடைபிடித்து நாம் எல்லா வளங்களையும் பெறுவோமாக. நேயர்களை, மாலை நேரத்தில் ஒரு 5:30 மணி அளவிற்குள் நாம் விளக்கு ஏற்றுவது சிறப்பானதாகும். காலையில் பிரம்ம முகூர்த்தம், அதாவது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தத்தில் கரெக்டாக சரியானபடி நம்மால் செய்ய இயலவில்லை என்றால் அதிகாலை 5:30 மணிக்குள் ஏற்றுவது கூட, விளக்கு ஏற்றுவது கூட சிறப்பானதாகும். நேயர்களே, அனைவரும் இந்த வழிமுறைகளை கடைபிடித்து நற்பலன்களை அடைவோமாக. இது போன்ற பக்தி வீடியோக்களை காண ஸ்ரீ சௌமியம் சேனலை லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.